என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லி டிசைனா கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் ரமேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள பக்தர்கள் வாகன நிறுத்தமாக பயன்படுத்தப்படும் 1.40 ஏக்கர் கோயில் நிலம் சுமார் 100 கோடி மதிப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. இது தனிநபர்கள் சிலரால் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடுப்பில் சென்ற சார் பதிவாளர் இந்த நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என எழுதி வைத்திருந்ததையும் மீறி பொறுப்பு சார் பதிவாளர் மூலமாக இந்த மோசடி அரங்கேறியதாக கூறப்பட்டது. கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். இந்த பத்திரப்பதிவு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உறவினர் பெயரில் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அமைச்சரே துணை போயுள்ளார் என்றும் சமூக வலைதளங்களிலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பத்திரப்பதிவு செய்த பெயர்களில் தனக்கு எந்த ஒரு உறவினரும் இல்லை என்று அமைச்சர் ரமேஷ் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்தோடு தன் மீது அவதூறு பரப்புவோர் மீது காவல்துறை மூலம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க, எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. முன்னதாகவே அந்த இடத்தை பதிவு செய்யக்கூடாது என்று பலமுறை அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பு சார் பதிவாளர் இந்த அறிவுறுத்தல்களை கவனிக்காமல் இதனை பதிவு செய்து விட்டதாகவும் இதனை மீண்டும் இந்து அறநிலையத்துறையின் வசமே வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இது மாதிரியான பொய்களை பரப்பி எதிர்க்கட்சிகள் தாவேகா அரசு மீது ஊழல் கரையை பூச முயற்சிப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேகா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வராங்க. அதோடு கடந்த காலத்தில் புதிதாக அப்பாக்களை உருவாக்கியது போல் தனக்கு உறவினர்களை உருவாக்கி பொய்களை பரப்பி வருவதாகவும் பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சரின் உறவினரின் பெயரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சரே அதனை மறுத்து விளக்கமளித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.